ஹலோ, இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் வெத்த குழம்பு பொடி ஒன்று பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த பொடி போட்டாலே போதும். நம்ம குழம்பு பொடியும் போட்டு இந்த பொடியும் ஆட் பண்ணோம். அதோட நம்ம வெறும் கடுகு மட்டும், கடுகு பெருங்காயம் ஏதோ மிளகா வத்தல் அதெல்லாம் தாளிச்சு கொட்டினா போதும். எல்லா பருப்பையும் போட்டு கொஞ்சம் நம்ம தாளிச்சியே கொட்ட வேணாம். நம்ம 4-5 டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெத்த குழம்பு பண்ணுறோம் இல்லையா, அதில் இது ஒரு வகை. 4-5ல் இதுவும் ஒன்று. இது ரொம்ப வாசனையா மணமா இருக்கும். இந்த வெத்த குழம்பு வந்து நம்ம வந்து சுண்டக்காய், சுக்கங்காய், மணத்தக்காளி வத்தல், கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணலாம். அந்த வத்தலோட ஏதோ ஒரு கரிகாய் வேணும்னா கரிகாவும் சேர்த்து போட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், வரங்காய் இதெல்லாம் போட்டும் பண்ணலாம். நல்ல மணமா இருக்கும் இந்த வெத்த குழம்பு. எனக்கு என்னோட ஹஸ்பண்டோட மாமி, பேபி மாமின்னு இருக்கா, அந்த மாமி இருந்தா அவ சொல்லி கொடுத்தா. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இது போடுறீ போதும், பருப்பெல்லாம் போடாத, இந்த வெத்த குழம்பு அப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னா. ஒரு நாள் நடுவில் இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணுவேன். இப்போ அந்த வெத்த குழம்பு பொடிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. துவரம் பருப்பு, வெந்தயம், அதை வறுக்கிறதுக்கு மட்டா ஆயில், அவ்வளோதான். என்ன குக்கிங் ஆயிலோ அது மட்டா விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, அது வறுக்கிற வானலியில் எண்ணெயை கொஞ்சம் விட்டுருக்கேன். இது பாருங்க, இந்த மாதிரி நார்மல் ஸ்பூன் ஆற்றுல எல்லா இடத்துலையும் இருக்குல்லையே, அந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு இது பாருங்க, இவ்வளோ போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், கரெக்டாக ஒரு அரை ஸ்பூன், ரொம்ப போட வேண்டாம். இவ்வளோதான் கணக்கு இதுக்கு. இப்போ இதை நல்லா வறுத்துப்போம். எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா இருக்குது. வெறும் வாளிலேயே வறுத்து பண்ணலாம். பட் இந்த எண்ணெய் விட்டு வறுத்து பண்ணும்போது மனம் ஒன்றும் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ, அந்த வெந்தயத்தோட மனம். 4க்கு அரை ஸ்பூன் வெந்தயம். இது சிவப்பாக எடுத்து பாருங்க. கொஞ்ச நேரம் துவரம்பருப்பு வறுபட்ட அப்புறமே வெந்தயம் போடலாம். ஏன்னா அது ரொம்ப கருகி போயிடுதுன்னா நல்லா இருக்காது இல்லையா. சிவப்பாக ஆகணும், அதுக்குன்னு கருக வேண்டாம். இப்போ இதை ஆறட்டும். ஆறினோடனே இதை அரைச்சிடலாம். இதை அரைச்சின்னு வந்துட்டேன். அந்த பருப்பு வெந்தயம் வறுத்தம் இல்லையா, அது பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இட்லி ரவை மாதிரி நைஸாக அரைக்காதீங்க. இப்போ இந்த பொடியை யூஸ் பண்ணி எப்படி வெத்த குழம்பு பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வானலியில நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயை. அதான் நல்லா இருக்கும் இல்லையா வெத்த குழம்புக்கு, அதுக்காக தான். அது காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கட்டி பெருங்காயம் இல்லாதவா அப்புறம் தூள் போட்டுக்கோங்க. 2 சிவப்பு மிளகா. நான் எந்த பருப்பும் போட போறது இல்லை இன்னைக்கு, அது போடாம பண்றேன் பாருங்க. 2 சுண்டக்காய், எந்த வத்தல் இருக்கோ அது போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா வாசனைக்கு, கருவேப்பிலை, பரங்கிக்காய் போடலான்னு நான் நினைக்கிறேன். போட்டு இது ஒரு 5 பேர் திட்டத்துக்கு பண்ண போறேன். அதனால நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த வத்தல்லாம் போடும்போது அதுலேயே உப்பு இருக்கும், அதனால பார்த்து போடுங்க. போட்டு இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம குழம்பு மிளகா அப்படி வாரத்தில் அரைச்சி வச்சிருக்கிறத போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கோம். இந்த லிங்க் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுங்க வேணுங்கிறவ. இப்போ இந்த பொடியும் இதுலேயே போடுறதால அந்த பச்சை வாசனை டக்குன்னு போகும், சீக்கிரம் குழம்பு பண்ணிடலாம். பெரிய லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ நான் அதை விட்டுற போறேன். அப்புறம் ஒரு சின்ன வெள்ளை கட்டி துளியூண்டு, இதுன்ட்டு ஆர்கானிக் வெல்லம், தூள் வெல்லமா இருக்கு, அதனால அதை போட்டுன்றேன். வேணுங்கிறவா வெல்லம் போட்டுக்கோங்க, வேணாங்கிறவா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் நான் அந்த பொடியை எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்கிற பாருங்க. மிளகா அப்படியே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் கலர் நல்லா காட்டும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்க, காய் நல்லா வெந்துடுத்து. குழம்பு 10 நிமிஷம், ஏன்னா பொடியெல்லாம் எண்ணெயில் போட்டோமோ இல்லையோ, அவ்வளோதான். இது வெந்தது தான் கணக்கு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். பொதுவாக இந்த பருப்பெல்லாம் வந்து இதை நம்ம கரைச்சி கூட விடலாம், நான் அப்படியே போட்டுட்டேன். பட் இந்த பருப்பெல்லாம் நம்ம போடும்போது அடியில் நின்றுடுறது இல்லையா, இதுக்கு மாவே கொட்ட வேண்டாம். இந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதனால இது கெட்டி ஆகிடும். இதை பாருங்க, அவ்வளோதான் ஆயிடுத்து குழம்பு. இந்த பொடியை தண்ணியிலேயே கரைச்சி விடுங்க, ஏன்னா அப்போதான் சூட்டில் போட்டால் சம்டைம்ஸ் கட்டிக்கிறது. அடுப்பை அணைச்சிடுறேன். இறக்கச்ச சும்மா ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் பச்சையாக விட்டால் நல்லாயிருக்கும். இது பாருங்க, அதே திக்காக இருக்குது இந்த குழம்பு, போதும். இன்னும் திக்காக வேணுங்கிறவா மாவு கரைச்சி கொட்டிக்கோங்க, அவ்வளோதான். பச்சையாக 2 கருவேப்பிலை போட்டேன். இது மூடி வச்சுக்க வேண்டியது தான். நல்லா மணக்க மணக்க பொடி போட்ட வெத்த குழம்பு, மேல் பொடி போட்ட வெத்த குழம்பு ரெடி.
எல்லாரும் அந்த வெத்த குழம்பு என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொடியை நிறைய மாசாந்திரத்துக்குலாம் அரைச்சி வச்சுக்கூடாது. 15 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க. அரைச்சி வச்சுட்டா அது சும்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த அவாவா எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி போடுங்க. நிறைய நம்ம வெறும் கடுகு தாளிச்சு கொட்டி பெருங்காயத்தை போட்டால் போதும். மற்றபடி எல்லா பருப்பெல்லாம் போட்டு கடைசியில் அது அடியில் நின்று போகும். அதோட இது உடம்புக்காக சேரும் பாருங்க. அப்படியே வெந்தயமும் அந்த துவரம் பருப்பும், வேற எந்த பருப்பும் சேர்க்காதீங்க. அந்த துவரம் பருப்பு மட்டும் போட்டாலே போதும். நல்லா மணக்க மணக்க இருக்கும். எல்லாரும் இந்த வெத்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.